வாங்க வாங்க வாங்க. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் வாங்க. சார் இன்னைக்கு வந்து உங்கள் வீடை வந்து நாங்கள் சுற்றி பார்க்கணும் தான் வந்திருக்கோம். அப்படியா? சுற்றி பார்க்க வா. உங்கள் வீடை வந்து சுற்றி பார்க்கணும், எப்படி பொன்னம்பலம் சார் வந்து வாழ்கிறாரு அப்படிங்கிறத வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. சரி விலைக்கு எதுவும் வாங்குறீங்க இப்போ? உங்களுடைய வீடு வந்து நீங்கள் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, அந்த வாழ்க்கையை வந்து ஒரு நாள் பார்க்கணும். நல்ல வாழ்க்கை, சுதந்திரமான வாழ்க்கை. நம்மளுக்கு என்னப்பா? அது வந்து இப்போ எங்களுக்காக வந்து வீடை வந்து காட்ட முடியுமா? நான் நடக்கணும், 2 பேர் பிடிச்சி நடக்கணும், வீல் சேரில் வேலை வரலாமா? உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்து நினைக்கக்கூடாதுண்ணா. அது இதுக்கு தான் வண்டி வாங்கி வச்சுருக்கேன். ஓகே தென் வாங்க, எங்களுக்கு வந்து அப்படியே காட்டுங்க பார்ப்போம். எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் நம்மளோட சின்ன ஆஃபீஸு. ஓகே, இதான் உங்களுடைய ஆஃபீஸு? ஆமாம், இதான் உட்காந்து பேசிட்டு யாரா நண்பர்கள் வந்தால் பேசுவாங்க. வரேன். வா, சூப்பர். இந்த ரூம் வந்துட்டு நம்ம உதவி செய்கிற நண்பர்கள் நம்ம வராங்க இல்லையா, நம்ம அசிஸ்டண்ட்டு. ஆமாம், அவங்களா இருக்கிறது. எனக்கு இப்போ கூட இருக்கிறது யாருன்னு சொன்னால், எனக்கு டொனேட் பண்ணார் இல்லையா கிட்னி, அவர் தான். அவர் பேர் வந்து ஜெகநாதன். ஓகே, அவர் வந்து அசோசியேட் டைரக்டராக இருக்கார். இப்போ டைரக்ஷன் பண்ண போகிறாரு. கிட்னியை வந்து உங்களுக்கு கொடுத்தாரா? ஆமாம், அது அக்கா பையன் தான். ஓகே, அக்கா பையன், சின்ன அக்கா பையன். அவர் தான் எனக்கு கிட்னி கொடுத்தது. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்டண்ட்டில் இருந்ததுனால கொஞ்சம் நம்ம உடம்பு வெயிட்டாக இருந்ததுனால நிறைய நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்ததுனால கொஞ்சம் வெயிட் இருந்தனால சரி கொஞ்ச நாளைக்கு இந்த கால் ஸ்வெல்லிங் லைட் இருக்குது, அதனால் கொஞ்ச நாளைக்கு அப்படியே வீல் சேரில் தான் இருக்கணும். எழுந்து நடக்க முடியுமா? இல்லை எழுந்து நிற்பேன். நம்ம ஒரு 2-3 ஸ்டெப்பு எடுத்து நிற்கலாம். ஏன்னா ஃப்ராக்சர் ஆகிருக்குல்ல, இன்னும் டேமேஜ் ஆகிடும். ஆமாம், அது ஸ்பைனல் கார்டு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நான் கொஞ்சம் மலேசியா போயிட்டு வர வேண்டியிருக்கு. மலேசியா போனால் ஒரு 10 to 15 days அட்டெண்ட் பண்ணுறது நடக்க ஆரம்பிச்சிடலாம். ஆமாம், அதுக்கப்புறம் ஆமாம் 4 to 5 மந்த்துக்குள்ளே ரன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆமாம், இப்போதைக்கு நம்ம ஆளுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் வெளியே போயிருக்க. அப்போ தான் வந்தாங்க 2 பேரும் ஒருத்தராக வந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் இன்னொருத்தர் டீஃபும் அங்கே போயிருக்காரு. இதுதான் நம்ம கூட உதவிட்டு இருக்கோம். காட்ட முடியுமா சார்? இதுதான். ஓகே, இதுதான் வந்து உங்க வேலையாட்கள் வந்து தங்க ரூம். வேலையாட்களுக்கு தனி ரூம் வந்து உங்க வீட்லயே கொடுத்துருங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். எப்படி? ஆமாம், இப்போ நான் தனியாக ரெஸ்ட்டுக்குன்னு வந்துட்டேன். ஏன்னா நம்மளுக்காக யாருக்கும் நம்மளுக்காக பிரச்சனை இருக்கக்கூடாதுல்ல. ஏன்னா வீட்டில் இருந்தால் என்னென்னா ஒவ்வொரு வாட்டி நம்ம இப்போ ட்ரெஸ் மாற்றுறது கொள்வது, வெளியே போனோன்னா கொஞ்சம் படிக்கட்டில் இறங்கி போனோன்னா ஆள் சப்போர்ட் வேணும். ஏன்னா பையன் வேலைக்கு போயிடுவான். வீட்டில் அவன் தங்கச்சி பொண்ணும் ஒய்ஃபு தான் இருப்பாங்க. அதனால் என்னன்னா அவங்களுக்கு தனி வீடு அங்கே எடுத்து கொடுத்தாச்சு. இப்போ இங்கே இருக்கிறது நான் தான். ஏன்னா நம்மளுக்கு எல்லாம் டாய்லெட் பாத்ரூம் போகிறது, குளிக்கிறது கொள்றதெல்லாம் ரொம்ப சப்போர்ட் வேணும் ஆள். பாடி வெயிட் 100 கிலோ இருக்கலாம். அதனால் அதுக்கப்புறம் இப்போ எக்ஸசைஸ் பண்ணும்போது அவங்கக்கிட்ட இருந்து இப்போ எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இப்போதைக்கு கொஞ்சம் நல்லா எழுந்து நிற்கிறேன்னா இது பிடிங்களா, இந்த அளவுக்கு தான் எழுந்து நிற்கிறேன்னா இந்த இடத்துல எழுந்து நிற்பேன். அவ்வளோதான், எழுந்து நிற்பேன். கொஞ்சம் அப்படி நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு உட்காரும்போது அப்படி உட்காந்து, மற்றபடி வாக்கெலாம் பண்ணோன்னா நம்ம ஆளுங்க சப்போர்ட் வரும். 2 பேர் கை பிடிச்சா நடப்பேன். ஆமாம் ஆமாம், கூடிய சீக்கிரம் வந்து குணமாகும்னு சொல்லி நாங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுறோம். ஆமாம், அடுத்தது அந்த ரூம் வந்து சமையல் ரூமு. வேலைக்காரமாக வரலாம், அது மன வரைக்கும் வரலாம். வேலைக்காரமாக வருவாங்க. மார்னிங்லாம் சமைச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. சரி, பார்த்து இதில் நவுத்துங்க, ஸ்க்ரீன் நவுத்துவாங்க. ஆமாம், நான் வண்டி உள்ளே வராது. ஓகே, நீங்கள் போய் பாருங்கள். இதுதான் வந்து உங்களுடைய கிச்சன். ஆமாம், எல்லாம் ஆல் இன் ஆல் எல்லாம் இருக்குது. சாப்பாட்டுக்கு உண்டானதெல்லாம்